பன்றிக்கறியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒரு மதத்தின் கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காதீங்க. பெரும்பாலான பன்றிகளுடைய குடல்ல டேப்வார்ம் அப்படின்னு சொல்லப்படுற புழுவும் அதனுடைய முட்டைகளும் நிறைய இருக்கு. சோ பன்றிக்கறியை நம்ம சாப்பிடும்போது டேப்வார்ம், லாவே அப்படின்னு சொல்லப்படுற அந்த புழுக்கள் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம குடல்ல நல்லா தங்கிடுது. சோ நமக்கு வயிறு வலி, தசை வலி, என் மூளையில போய் கூட நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுத்துது. இந்த சிச்சுவேஷனை சிஸ்டிசைகோசிஸ் சொல்றாங்க. ஒரு மனுஷனுடைய உடல்ல இந்த புழுவால சுமார் 30 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து 80 அடி நீளம் வரைக்கும் வளர முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பன்றிக்கறியில 50% மேல 50% மேல இருக்கிறது கொழுப்பு மட்டும்தான். எந்த ஒரு உணவையும் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் இங்க உரிமை கிடையாது. அது அவங்க விருப்பம். இருந்தாலும் இந்த பன்றிக்கறியை பொறுத்த வரைக்கும் பன்றி ஒரு காப்பர் ஹைஜெனிக் அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மற்ற விலங்குகளுடைய மலத்தையும் ஷிட்டையும் தன்னுடைய சொந்த ஷிட்டையும் மலத்தையும் ருசித்து, அதாவது டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத, மக்கள் கிட்ட சொல்லப்படாத பன்றிக்கறி பத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி